பாண்டிய நாட்டு தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள். கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பார்த்து நீங்களும் மகிழ்ந்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அவர் புகழை பரப்புங்கள். பாண்டிய நாட்டு மன்னன், தாய் பாசமுள்ள தங்க தலைவன் எங்கள் அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் தமிழகத்தில் நடக்கும் அக்கிரமங்களைக் கண்டு, பாலியல் வன்கொடுமைகளைக் கண்டு எரிமலையாக பொங்கி எழுந்திருப்பார். பெண்களை தாயாக, சகோதரியாக, மகளாக, ஏன் மனைவியை கூட ஒரு தாயாக நினைக்கும் என் அண்ணன் மாசற்ற மாணிக்கம். ஏழைகள் பசியை நீக்கி எல்லோருக்கும் வாரி கொடுத்த வள்ளல். சினிமாவிலும் சரி, பொது வாழ்விலும் சரி, பெண்களுக்கு நடக்கும் அக்கிரமங்களைக் கண்டு பொங்கி எழுந்து அதன் குறைகளை நீக்கியவர். வாரி கொடுத்த வள்ளலை தமிழக மக்கள் மறந்து விட்டார்கள். தமிழக மக்கள் அண்ணனின் அன்புக்காகவாது அண்ணன் பிள்ளையை விருதுநகரில் தேர்ந்தெடுத்திருக்கலாம். வாரி கொடுத்த வள்ளலை மறந்து விட்டார்கள். காசு வாங்காமல் விஜய்க்கு ஓட்டு போட்ட விருதுநகர் மக்கள் எவ்வளவோ செய்த நம்மளுடைய விஜயகாந்த் அண்ணனுக்கு மகனுக்கு ஏன் ஓட்டு போடாமல் நன்றியை மறந்து விட்டார்கள். எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கிறாரு அந்த அண்ணன். மக்களுக்கு, மதுரை மக்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார்ல. ஏன் மறந்தாங்க? அவ்வளோ நன்றி விட்டு போச்சா? பணத்துக்காக பீத்துன்றீங்களா? பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக, அவங்க கொடுக்கலைங்கிறதுக்காக நன்றி மறந்துடுவீங்களா? ஏன் காசு வாங்காமல் தானே விஜய்க்கு ஓட்டு போட்டிங்க? அதே காசு வாங்காமல் அண்ணன் மகனுக்காகவாது, அன்புக்காகவாது நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாமே. காசு வாங்காமல் போட்ட அவனுக்கு புதுசாக போட்ட விஜய்க்கு நீங்கள் ஏன் அண்ணன் மகனுக்கு போட்டுக்கலாம்ல? ஏன் நீங்கள் அந்த அண்ணன் உங்களுக்காக இந்த மதுரை பூராமே அண்ணனுடைய ஏரியா தானே. அண்ணன் இந்த மதுரை மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. மதுரைக்கு பேசின விஜய் கூட அண்ணன் பேரை சொல்லி தான் முதல்ல எழுப்புனது. அண்ணனுக்கு கூட விஜய்க்கு அண்ணனோட முதல்ல அண்ணன் தான் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சார். அவர் இன்றைக்கி விஜய் நல்ல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அண்ணன் தான் ஏற்றி வச்சார். அந்த நன்றி அவர் மறந்து விட்டார். ஏன் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, எல்லாம் வெற்றி அடைஞ்சார்ல. கழுவி ஊற்றின சீமானை போய் பார்த்தாரு. யார் தலைவர்களெல்லாம் போய் பார்த்தார்ல. ஏன் அண்ணனோட சமாதியில் போய் மாலை போட்டு ஒரு மரியாதை செஞ்சுருக்கலாம். அண்ணனுக்காக பேசுகிறாருல, அண்ணன் செஞ்சார் போகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. அவர் சொல்கிறாரு இல்லையா, அவங்க அப்பா சொல்கிறாரு, நன்றி விசுவாசத்தோடு இருக்கார். அவர் நன்றி மறக்கலை. சந்திரசேகர் ஐயா நன்றி மறக்கலை சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மை தான். அண்ணன் தானே இப்போ விஜய் தம்பியை ஏற்றி வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு இதில் உட்கார வச்சுருக்கிறாரு. அண்ணன் சினிமாவில் வரலைன்னா விஜய் தம்பி முகம் அந்த தமிழக மக்களுக்கு யாருக்கு முகத்துலையாவது அவர் இருந்திருப்பாரா? இன்றைக்கி ஹரியானசத்தில் உட்காந்துருக்காருன்னா அண்ணனோட அன்பு தான். விஜயகாந்த் அண்ணன் இல்லைன்னா விஜய் இல்லை இன்றைக்கி. ஆனால் அவர் நன்றி மறந்துட்டார். நன்றி மறப்பது நன்றன்று என்று வள்ளுவர் வாக்கை அவர் படித்து இல்லையா என்னன்னு தெரியல. ஆனாலும் இன்றைக்கி அந்நியார் பேசுகிறாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளையா நினச்சி தான் விஜய் தம்பியை விஜய்ன்னு கூப்பிட்றாங்க. ஒரு பாசமாக கூப்பிட்றாங்க, அவங்க பிள்ளையை கூப்பிட்ற மாதிரி. இதை கூட ஊடக உதாரி நாயிக அதை ஒரு திருச்சி பேசி அதை ஒரு வீடியோ விபச்சாரம் பண்ணுறதுக்காக அதை கூட ஒரு பெருசாக எடுத்து போட்டு தூக்கி போட்டு அவங்கள ஒரு எதிராளியாக பார்க்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. விருத்தாசல மக்கள் அண்ணாவோட அன்புக்காகவும் அண்ணாவோட பாசத்துக்காகவும் நன்றியோடு அந்நியாரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அரியாசனத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். இது இந்த விசுவாசம் கூட நம்ம விருதுநகர் மக்களுக்கு ஏன் இல்லை? அவர் எவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்காரு. மதுரையில் தான் அதிகமாக செஞ்சுருக்காரு. மதுரை மண்ணில் அவருக்கு ஒரு அவமானப்படுத்தி இன்றைக்கி விருதுநகரில் தம்பி தோத்தது நம்மளுக்கு தான் அவமானம். அந்த மதுரை மக்கள் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு தான் அவமானமாக தவிர தம்பிக்கு அவமானம் இல்லை. அவரை தோக்கடித்தது நம்மளுக்கு தான் அவமானம், அவருக்கு அவமானம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, எவ்வளோ அவர் செஞ்சது பூரா நீங்கள் நன்றி மறந்து போய் அவருக்கு தம்பிக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்க. காசு வாங்காமல் தானே நீங்கள் விஜய்க்கு போட்டிங்க, ஏன் தம்பிக்கு போடலை? அப்போ அண்ணனோட பாசம்
அண்ணனோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் அண்ணன் வந்தால் ஒரு அண்ணன் மகன் வந்தால் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் அந்த ஒரு தொகுதியிலையாவது தம்பிக்காவதும் இப்போ அந்நியாருக்கு கொடுத்த மாதிரி அந்நியார் விருத்தாசலத்தில் போட்டு இப்போ இன்றைக்கி ஜெயிச்சு வந்து அரியாசத்தில் உட்காந்து அங்கே போய் சட்டசபையில் சின்ன குரல் வச்சுட்டு எழுப்பு எல்லா கேள்வியும் கேட்குறாங்கல்ல. அது மாதிரி தம்பிக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? கொடுத்துருக்கணும் நீங்கள். அதுதான் என்னோடய விருப்பம். நானும் பாண்டிச்சேரியில் எனக்கு விளாத்திவளம் பக்கம்தான் வீடு, சொந்த ஊர். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். ஆனாலும் எப்போவுமே வந்து நான் விஜயகாந்தனோட விசுவாசி. அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, சினிமாவிலும் சரி அதே மாதிரி மக்களுக்கும் சரி எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு. அதையே நீங்கள் நன்றி மறந்துட்டீங்க. விருத்தாசல மக்கள்லாம் இப்போ அந்நியரை தேர்ந்தெடுத்து அண்ணனோட அன்பை நிலைநாட்டியிருக்காங்க, அந்த நன்றி விசுவாசம் காட்டியிருக்காங்க. இதுதான் உண்மையான மக்கள். அப்போ அவங்களுக்கு இருக்கிற நன்றி கூட நம்மளுக்கு மதுரை மக்களுக்கு இல்லை. அந்நியார் மீது குற்றம் சுமத்தி அதை வாங்கிட்டாங்க, பேரம் பேசினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. உங்களால் நிரூபிக்க முடியுமா? அவங்க செஞ்சதெல்லாம் உங்களால் நிரூபிக்க முடியுமா? எவனோ வந்து வாயில் வந்ததெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது. தேமுதிகவை அழிக்க வகை தேடுகிறார்கள். தேமுதிகவை அழிக்க எந்த அண்ணா புகழையும் சரி, அண்ணா செய்த தான தர்மங்களையும் சரி, அண்ணா பெயரையும் சரி, அண்ணா செய்த எவ்வளோ நன்மைகளும் சரி, எவனாலும் சரி, எந்த கொம்பனாலும் சரி, எவனாலும் அழிக்க முடியாது. விசுவாசிகள் அந்நியாரை குறை சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தோல்வி இல்லாத வரலாறே கிடையாது உலகத்தில். எம்ஜிஆரும் தோத்தார், ஜெயலலிதாவும் தோத்தாங்க, கலைஞரையாவும் எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க தான். இந்த தோத்துட்டோம்னு நினச்சிட்டு அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவங்க வருவாங்க விசுறுவோ வெற்றியோட. தேர்தல் இந்த உலகத்தில் வாழ்கிறது வாழ்க்கை சும்மா இந்த 5 வருஷம் கிடையாது, இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. அண்ணனை நன்றி மறந்துட்டார். அந்நியார்கிட்ட போய் பேசியிருக்கலாம், அந்நியாரோட முதல்ல பேசி எல்லாம் இது பண்ணியிருந்துக்கலாம்.